சார் இப்ப சொல்ற தகவல்லாம் எங்களுக்கு தெரியாது. அது போய் அங்க யார் பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அவங்க அவர் என்ன லெட்டர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. வைக்க கூடாது சார். அவர் இங்க பாருங்க நம்ம கேட்டெல்லாம் உடச்சு எடுத்துட்டாங்க சார். நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க சார். அவ்வளவு ஆக்சிடென்ட் ஆச்சு. அரசு அதிகாரிகிட்ட கேட்டா தெரியும் சார் உங்களுக்கு என்ன நிலவரம். அவங்க உண்மையான நிலவரம் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. நீங்க நிக்கிறவங்க பப்ளிக் ரோடு நம்ம போக முடியாது. ரோடும் கிடையாது. உடனே ஒரு மணி நேரம் சோனல் ஆஃபீஸர் சொல்லிட்டு வந்திருக்காங்க சார். இவ்வளோ பேர்த்துக்கு நாங்கள் எப்படி சார் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும்? கொலை எல்லாம் நடந்துச்சுன்னு சார். நாங்கள் இவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம். இம்மீடியட்டாக ஒரு நோட்டீஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணாமல் பண்ணுறாங்க சார். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். இந்த பக்கம் வழி இல்லை சார். எங்களுடைய ஆளுங்க என்ன தெரியுமா சார், இவ்வளோ பேருக்கு ப்ரொடெக்ஷன் எப்படி சார் தர சார்? கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுங்க. 3 மாசம் முன்னாடி நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆனிச்சுன்னா எங்களை தான் சார் கேட்பாங்க சார். சரி வாங்க சார் புரிஞ்சுக்கிட்டாரு. சார் புரிஞ்சுக்கிட்டாரு. ரொம்ப இது பண்ணுவோம். உங்களால் இறங்கி வர முடியாதான்னு கேட்குறாரு. உங்களால் இறங்கி வர முடியாது சார். இந்த அசோசியேஷன் ஆமாம் கார்பரேஷன் பேர். இது வந்து டிஎன் தமிழ்நாடு அவுட்டிங் போர்டில் சுட்டுக்காங்க சுட்டிருக்காங்க. பார்க்கு இந்த ரோடு அங்கே ஒரு ரோடு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பார்க் இருக்குது. 3 ரோடு பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு ஒப்படைக்கப்பட்டது 2018. சரிங்களா? இது கார்பரேஷன் தான் மெயின்டைன் பண்ணி. இங்கே வந்து இந்த ரோடை வந்து நம்ம கார்பரேஷன் ரோடை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ண முடியாது. கேட்டுலாம் போட முடியாது. என்னுடைய அனுமதியில் அனுமதி இல்லாமல் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு ஃபவுண்டேஷன் போட்டுருக்காங்க. மாநகராட்சி அனுமதி இல்லாமல் போட முடியாது. கார்பரேஷன் இங்கே ஒன்று தான் அங்கே கமிஷனர் இங்கே ஒன்று தான் இருக்கிற இடத்துல இப்படி தான் இருக்கு. அதெல்லாம் தேவையில்லை சார். எல்லா இடத்துலையும் இருக்கு. அப்பாசாமி வந்து பாருங்க. அதெல்லாம் பிரைவேட் ரோடு. அதெல்லாம் பிரைவேட் ரோடு. பொதுமக்கள் தான் சார். நீங்க ரெசிடென்ஸ் வாங்க, நம்ம எல்லாம் உட்காருவாங்க. என்ன இது கம்ப்ளைண்ட் பண்ணுது. நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். 1500 வீடு விற்கிறாரு. மூடி அழைச்சு போடு. 1500 வீடு விற்கிறாரு. கதவு எப்பங்க போட்டது? யாருன்னா வரலான்றாங்க. கதவு இடிக்க சொல்லுங்க சார். அப்போ கதவை உடைச்சு எடுத்துட்டு சார். ஒரே ரிக்வெஸ்ட் இருக்கு. வழி எங்க வீட்டுல இருந்து பேசுங்க प्रकाश भाई साग लेके जाओ यार। அरे
87 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அதிகாரியை கன்சல்ட் பண்ணல. உங்க அதிகாரி கன்சல்ட் பண்ணீங்களா? உங்க அதிகாரி கன்சல்ட் பண்ணீங்களா? யார் ஏசி பேரு? சார் இடிக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டு சார் अरे प्लीज है ना நோட்டீஸ் ப்ராப்பர் நோட்டீஸ் ஒரே ஆள் சிஎம் செல் கணுப்போம் சிஎம் செல் நாளை போய் சிஎம் ஒரு ஆள் கிடையாது இவ்வளவு வீடு உள்ள வண்டி எடுத்து வெளியே போகணும். இங்கே பிளாக் பண்ணுங்க பெரிய யாரை கேட்டு இடிச்சாரு பிளாக் பண்ணுங்க ப்ரெஷர் பண்ணனால தான் 3 இடத்துல போட்டு எடுத்து 1000 பேர் பிரச்சனை விட்டு 3 பேர் மட்டும் 1000 பேர் இருக்கு பார்க்கணும் 1000 பேர் தான் பார்க்கணும் 3 பேர் பார்க்கணும் 1000 பேர் இருக்காங்க அத பார்க்கணும் தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் போர்டு போலீஸ் இது இந்த ஹவுசிங் போர்டு எதுக்கு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க யாரை கட்டி அடிக்கிறீங்க இல்ல அது அரசு தானே அரசு ரோடு தானே 10 வருஷமா எப்படி வீடியோ எடுத்தாங்க எதை மறைச்சிருக்காங்க நாங்க 5 நம்பிக்கையான வீடியோ வாங்கியிருக்கோம் சார் இப்பவே ஒரு லெட்டர் எழுதி இந்த இடத்துல 2 ஸ்பீட் பிரேக்கர் வழி ஆக்சிடென்ட் ஆகி சார் நாளைக்கு டேமேஜ் ஆக்சிடென்ட் எடுக்கலாம் உங்களுக்கு எப்படி பண்ணலாம் சார் எவனோ ஒருத்தன் பிளாட்டால பண்ணுவாங்க இது கொடுத்தா டேமேஜ் ஆக்சிடென்ட் எடுத்து போட்டு கார் பண்ணி சார் வாங்க சார் லெட்டர் பேர் எழுதி போட்டு